இப்போ சவுத் ஸ்டேட்டுக்கு நம்ம ஏரியா என்னென்ன ட்ரெயின் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பெங்களூர் டு நியூ டெல்லி. பெங்களூரில் இரவு 8:20 கிளம்புது. டெல்லிக்கு காலை 5:55 போய் சேருது. இது தினமும் உண்டு. இது எங்கெங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனந்தபூர், குண்டக்கல், செகந்திராபாத், நாக்பூர், போபால், ஜான்சி ஜங்ஷன் இந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்கும். சிவப்பு மயில் இருக்கிறது எல்லாமே கிராசிங் ஸ்டேஷன்ஸ். பெங்களூர் டு நியூ டெல்லி ட்ரெயின் 12/5/2020 முதல் ஓட தொடங்குகிறது. அடுத்து டெல்லியிலேருந்து பெங்களூருக்கு. டெல்லியிலேருந்து இரவு 8:45 கிளம்புது. பெங்களூருக்கு காலையில் 6:40 வருது. இந்த ட்ரெயினும் டெய்லி. இதுவும் அதே மாதிரி தான். அனந்தபூர், குண்டக்கல், செகந்திராபாத், நாக்பூர், போபால், ஜான்சி ஜங்ஷனில் மட்டும் நிற்கும். இந்த ட்ரெயின் 14/5/2020 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ட்ரெயின் திருவனந்தபுரத்திற்கு. திருவனந்தபுரத்திலிருந்து நியூ டெல்லிக்கு. திருவனந்தபுரத்திலிருந்து இரவு 7:15 கிளம்புது. டெல்லிக்கு மதியம் 12:40 போய் சேருது. இந்த ட்ரெயின் செவ்வாய், வியாழன், வெள்ளி மட்டுமே. இந்த ட்ரெயின் எல்லாம் எர்ணாகுளம், கோழிக்கோடு, மங்களூரு, மதுகான், பன்வேல், வதோதரா, கோட்டா இந்த ஸ்டேஷனில் மட்டும் நிற்கும். இந்த ட்ரெயின் 15/5/2020 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நியூ டெல்லியிலேருந்து திருவனந்தபுரத்திற்கு. நியூ டெல்லியிலேருந்து 10:55 இரவு காலை 10:55 கிளம்புது. திருவனந்தபுரம் காலை 5:25 போய் சேருது. இது செவ்வாய், புதன், சண்டே இந்த 3 நாட்களும் நியூ டெல்லியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு கிளம்புது. இதுவும் அதே ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்கும். 13/5/2020 டெல்லி டு ட்ரிவாண்ட்ரம் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து சென்னை டு நியூ டெல்லி. சென்னை காலை 6:05 ஸ்டார்ட் ஆகி நியூ டெல்லி 10:25 போய் சேருது காலை. இது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும். இந்த ட்ரெயின் விஜயவாடா, வாரங்கல், நாக்பூர், போபால், ஜான்சி, ஆக்ரா இங்கே மட்டும் நிற்கும். சென்னை டு நியூ டெல்லி ட்ரெயின் 15/5/2020 ஓட தொடங்கும். டெல்லியிலிருந்து சென்னைக்கு. டெல்லியில் மதியானம் 3:55 கிளம்புது. சென்னைக்கு இரவு 8:40 வந்து சேருது. இது புதனும் வெள்ளியும் மட்டும். இதுவும் விஜயவாடா, வாரங்கல், நாக்பூர், போபால், ஜான்சி இந்த ஸ்டேஷனில் மட்டும் நிற்கும். இந்த ட்ரெயின் 13/5/2020 ஸ்டார்ட் ஆகுது. நியூ டெல்லி டு சென்னை சென்ட்ரல். வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை சேர்ந்த ஊர் கல்கத்தா. ஹவுராவிலிருந்து மாலை 4:50 கிளம்புகிறது இந்த ட்ரெயின். நியூ டெல்லிக்கு மறுநாள் காலை 10 மணிக்கு வந்து சேருகிறது. இந்த ட்ரெயின் டெய்லி, அதாவது தினமும் மாலை 4:50 ஹவுராவிலிருந்து கிளம்பி டெல்லிக்கு இந்த ட்ரெயின் உண்டு. இந்த ட்ரெயின் தன்பாத் ஜங்ஷன், கயா ஜங்ஷன், உபத்யாயா ஜங்ஷன், பிரயாக்ராஜ் ஜங்ஷன், கான்பூர் சென்ட்ரல் இந்த ரயில்வே ஸ்டேஷன்களில் மட்டும் நிற்கும். இது 12/5/2020 முதல் ஓடத் தொடங்கும். அடுத்ததாக நியூ டெல்லி டு ஹவுரா. நியூ டெல்லியில் 4:55 இந்த ட்ரெயின் கிளம்புகிறது. ஹவுராவை மறுநாள் காலை 9:55 ரீச் ஆகிறது. இந்த ட்ரெயினும் டெய்லி உண்டு. இந்த ட்ரெயின் 13/5/2020 ஓடத் தொடங்கும். இந்த ட்ரெயினும் அந்த ஹவுரா டு டெல்லி எந்தெந்த ஸ்டாப் நிற்கும் அந்த ஸ்டாப் மட்டுமே நிற்கும். தன்பாத் ஜங்ஷன், கயா ஜங்ஷன், உபத்யாயா ஜங்ஷன், பிரயாக்ராஜ் ஜங்ஷன் அண்ட் கான்பூர் சென்ட்ரல். அடுத்தது ராஜேந்திர நகர். ராஜேந்திர நகர் என்பது பாட்னாவை சார்ந்தது. ராஜேந்திர நகரிலிருந்து மாலை 7 மணிக்கு கிளம்புகிறது இந்த ட்ரெயின். நியூ டெல்லியை மறுநாள் காலை 7:40 வந்து போய் சேர்கிறது. இந்த ட்ரெயினும் டெய்லி. இந்த ட்ரெயின் பாட்னா,
உபத்தியாயா, கான்பூர் சென்ட்ரல் ஆகிய ஸ்டேஷனில் மட்டுமே நிற்கும். இது நாளை முதல், அதாவது 12/5/2020 முதல் ஓடத் தொடங்கும். அடுத்து நியூ டெல்லியிலிருந்து ராஜேந்திர நகருக்கு. நியூ டெல்லியிலிருந்து மாலை 5:15 கிளம்புகிறது. ராஜேந்திர நகரை மறுநாள் காலை 5:30 போய் சேருகிறது. இந்த ட்ரெயினும் டெய்லி. இதுவும் அப்படியே பாட்னா ஜங்ஷன், உபத்தியா ஜங்ஷன், பிரயாக்ராஜ் ஜங்ஷன், கான்பூர் சென்ட்ரல் இங்கே எல்லாம் நிற்கும். இந்த ட்ரெயின் 13/5/2020 முதல் ஓடத் தொடங்கும். அடுத்த ட்ரெயின் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு உண்டானது. திப்ருகர் அங்கிருந்து இரவு 8:35 கிளம்புது. டெல்லி 10:15 போய் சேர்கிறது. இந்த ட்ரெயினும் தினமும் உண்டு, டெய்லி உண்டு. இந்த ட்ரெயின் நிற்கும் இடங்கள் திமாப்பூர், குவஹாத்தி, நியூ பங்கைகான், நியூ ஜல்பாய்குரி, கத்திகா ஜங்ஷன், பரோனி ஜங்ஷன், தானாப்பூர் பேட்டை ரோடு, உபத்தியாயா ஜங்ஷன், பிரயாக்ராஜ் ஜங்ஷன், கான்பூர் சென்ட்ரல். நான் பல ஸ்டேஷன்களை விட்டு சொல்கிறேன். அந்த ஸ்டேஷன் எல்லாம் சிவப்பு மையினால் குறிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு மையினால் குறிக்கப்பட்டவை எல்லாமே கிராசிங் ஸ்டேஷன்ஸ், அங்கெல்லாம் நிற்காது. கருப்பு மையினால் குறிக்கப்பட்ட ஸ்டேஷன்கள் மட்டுமே இது நிற்கும். இந்த ட்ரெயின், அதாவது திப்ருகர் அங்கிருந்து டெல்லி செல்லும் இந்த ட்ரெயின் 14/5/2020 முதல் ஓடத் தொடங்கும். டெல்லியிலிருந்து இந்த திப்ருகருக்கு, டெல்லியிலிருந்து மாலை 4:10 கிளம்புது. காலைல 7 மணிக்கு திப்ருகர் வந்து சேருது. இந்த ட்ரெயினும் டெய்லி. இந்த ட்ரெயினும் முன் சொன்ன ஸ்டேஷன்களில் மட்டும் நிற்கும். இது 12/5/2020 ஓடத் தொடங்கும். அடுத்து யூனியன் டெரிட்டரிக்கு உண்டான ட்ரெயின் ஜம்மு தாவி. நியூ டெல்லியிலிருந்து ஜம்மு தாவி. நியூ டெல்லியில் இரவு 8 மணிக்கு கிளம்புது. ஜம்மு தாவி காலை 5 மணிக்கு போய் சேர்கிறது. இதுவும் இந்த ட்ரெயினும் டெய்லி இருக்குது. இந்த ட்ரெயின் லூதியானா ஒரே ஒரு ஜங்ஷனில் மட்டுமே நிற்கும். இது 12/5/2020 முதல் ஓடத் தொடங்கும். அடுத்தது ஜம்மு தாவியிலிருந்து நியூ டெல்லிக்கு. ஜம்மு தாவியிலிருந்து இரவு 7:40 கிளம்புது. நியூ டெல்லி காலை 5 மணிக்கு போய் சேருது. டெய்லி. ரிட்டனும் அப்படித்தான், லூதியானா மட்டுமே நிற்கும். இந்த ட்ரெயின் 13/5/2020 ஓடத் தொடங்கும். ஸோ இது போக மற்ற ட்ரெயின்கள் ஃபிலாஸ்பூரில் மதியம் 2 மணிக்கு கிளம்புது. நியூ டெல்லிக்கு 10:55 போகுது. இந்த ட்ரெயின் திங்களும் வியாழனும் மட்டும். இந்த ட்ரெயின் 14/5/2020 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நியூ டெல்லி டு பிலாஸ்பூர். நியூ டெல்லி 3:45 கிளம்புது. பிலாஸ்பூர் டெல்லி 12 மணிக்கு போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும். இந்த ட்ரெயின் 12/5/2020 ஓடத் தொடங்குகிறது. அடுத்ததாக ராஞ்சியில் 5:10 கிளம்புது. நியூ டெல்லிக்கு 10:55 போய் சேருது. இந்த ட்ரெயின் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும். இந்த ட்ரெயின் 14/5/2020 அன்று ஓடத் தொடங்குகிறது. அடுத்து நியூ டெல்லியிலிருந்து ராஞ்சிக்கு. நியூ டெல்லியிலிருந்து மாலை 4 மணிக்கு கிளம்புது. ராஞ்சிக்கு 10:30 போய் சேருது. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ட்ரெயின் வாரத்துக்கு 2 முறை 13/5/2020 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெயின் ஓடத் தொடங்குகிறது. அடுத்து மும்பை டு டெல்லி. மும்பை மாலை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. டெல்லி 8:35 போய் சேருது. மும்பை டு டெய்லி ட்ரெயின் உண்டு. 12/5/2020
ஸ்டார்ட் ஆகுது மும்பை டு டெல்லி. டெல்லி டு மும்பை, டெல்லியிலேருந்து தினமும் மாலை 4:25 கிளம்புது, மும்பைக்கு 8:15 போய் சேருது. சொன்ன மாதிரி இது டெய்லி உண்டு இந்த ட்ரெயின். இது வதோதரா, ரட்லம், கோட்டா இந்த ஸ்டேஷன் மட்டுமே நிற்கும். 3 ஸ்டேஷன் தான். இது 13 அன்று ஓட தொடங்குகிறது. அடுத்ததாக அகமதாபாத். அகமதாபாத்திலிருந்து சாயந்தரம் 5:40 கிளம்புது, நியூ டெல்லிக்கு காலை 7:30 போய் சேருது. இந்த ட்ரெயின் டெய்லி போய் சேருது. இது 4 ஸ்டேஷனில் மட்டும் நிற்கும். 12/5/2020 ஸ்டார்ட் ஆகுது. நியூ டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு, நியூ டெல்லி 7:55 கிளம்புது, அகமதாபாத் 9:40 போய் சேருது. டெய்லி இந்த ட்ரெயின் உண்டு. 13/5/2020 இந்த ட்ரெயின் ஓட தொடங்குகிறது. அடுத்து அகர்தலா. அகர்தலாவில் 6:30 ஸ்டார்ட் ஆகுது. நியூ டெல்லி 11:20 போய் சேருது. திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த ட்ரெயின். இது 18/5/2020 தான் ஓட தொடங்குகிறது. அடுத்து நியூ டெல்லியிலேருந்து அகர்தலாக்கு, நியூ டெல்லியில் 7:50 கிளம்புது, அகர்தலாக்கு மதியானம் 1:30 போய் சேருது. புதன்கிழமை வாரம் ஒரு முறை மட்டுமே இந்த ட்ரெயின். 20/5/2020 தான் இந்த ட்ரெயின் ஓட ஆரம்பிக்குது. அடுத்து புவனேஸ்வர் டு நியூ டெல்லி. புவனேஸ்வரில் காலையில் 9:30 ஸ்டார்ட் ஆகுது. நியூ டெல்லி காலையில் 10:45 போய் சேருது. இது டெய்லி சர்வீஸ். இது 13/5/2020 ஓட தொடங்குகிறது. அதுக்கடுத்து நியூ டெல்லி டு புவனேஸ்வர். நியூ டெல்லி மாலை 5:05 ஸ்டார்ட் ஆகி புவனேஸ்வர் மாலை 5:25 போய் சேருது. இதுவும் டெய்லி சர்வீஸு. இது 14/5/2020 ஓட தொடங்குகிறது. அடுத்து கோவாக்கு, நியூ டெல்லியிலேருந்து மட்கான். நியூ டெல்லியில் 10:55 ஸ்டார்ட் ஆகுது. மட்கான் 12:50 போய் சேருது. இது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் உண்டு. 15/5/2020 முதல் இது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து மட்கான் டு நியூ டெல்லி. காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நியூ டெல்லி 12:40 போய் சேருது. இது திங்களும் ஞாயிற்றுக்கிழமையும். இந்த ட்ரெயின் 17/5/2020 ஓட தொடங்குகிறது. அடுத்து செகந்திராபாத்திலிருந்து நியூ டெல்லிக்கு. செகந்திராபாத்தில் 12:45 கிளம்புது. நியூ டெல்லி காலை 10:40 போய் சேருது. வாரம் புதன்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின். 20/5/2020 தான் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நியூ டெல்லி டு செகந்திராபாத். நியூ டெல்லியில் 3:55 ஸ்டார்ட் ஆகுது. செகந்திராபாத் மதியானம் 4 மணிக்கு போய் சேருது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும், வாரம் ஒரு முறை மட்டுமே. இது 3 ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்கும். 17/5/2020 சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது.